இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் மசாலா தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் அல்டிமேட்டுன்னு சொன்னீங்கன்னா சப்பாத்திக்கு சொல்லுவேன். ஏன்னா எப்போதுமே நான் சப்பாத்தி செஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி மஷ்ரூம் மசாலா வைப்பேன். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை எப்போதுமே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிடுங்க. ஏன்னா உள்ளே வந்து நிறைய மண் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் தண்ணி இல்லாமல் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ஈஸியாகவே செஞ்சிடலாம். 1/2 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தயிர் வந்து மஷ்ரூம் நல்லா சாஃப்ட் பண்ணி வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட் அண்டு இதுவாக வந்து இருக்கும். அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்படி உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஏதாவது வந்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு மஷ்ரூம் மசாலா வந்து கிடைக்கும். இதை நம்ம இப்போ கை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தயிர் வந்து மஷ்ரூமில் நல்லா பெசர்ற மாதிரி நம்ம வந்து கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக தாங்க வந்து இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து ஒரு குட்டி ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் லெவல் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பட்டிலே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது ரொம்ப நேரம் ஊறணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணுற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கலர் வந்துட்டு நல்லா பிரைட்டாக வந்து இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதில் எதுவும் தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற வேணாம். இப்போ சைடில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து பட்டை, பிரியாணி இலை, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன். இது வந்து அந்த கலர் கொடுக்கும். ஓகேவா? நம்ம ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்காம இந்த மாதிரி மிளகாத்தூளை எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலர் கிடைக்கும், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்கும் போதே மேலே அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். கிரேவியும் வந்து கட்டியாயிடும். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி, அதாவது தொக்கு கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. ஒரு 5 நிமிஷம் அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அதாவது மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து கீழே வந்து நல்ல கெட்டியான ஒரு கிரேவியாக கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி இது வந்து செய்யுங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் கஸ்தூரி மேத்தியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இப்போ இல்லை, அதனால் நான் அந்த ஸ்டெப்பை வந்து பண்ணலை. ஆனால் நார்மலாக எப்போதுமே கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு போடுவேன். இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும் தூவி அதை வந்து இறக்கிட்டேன். இதை நீங்கள் சூடாக சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், பூரியோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அடுத்து வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் நான் செய்ய முடியும், இல்லைனாலும் நான் செய்வேன். நான் செய்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.